அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான, ஆழமான ஞானத் தேடலை தொடங்கப் போகிறோம். 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமாக டாக்டர் பண்டிட் ஜி கன்னையா யோகி அவர்கள் நமக்கு வழங்கிய மானச யோகம் என்னும் பொக்கிஷத்தை நாம் இன்று புரட்டப் போகிறோம். இந்த நூல் வெறும் தத்துவம் அல்ல. இது ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியாக மாற்றி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் என்பதற்கான நேரடி வழிகாட்டி. அம்பத்தூர் ஆத்ம யோக ஞான சபா மூலம் உலகெங்கும் பரவிய இந்த யோக ரகசியங்கள் இன்று நமக்கான ஒரு பாடமாக மாறப்போகிறது. இப்போது நாம் இந்த நூலின் 23ஆம் அத்தியாயத்திற்குள் நுழையப் போகிறோம். கண்டிப்பா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேடல். ஆமா, முக்கியமா இன்னைக்கு நாம மனமும் ஏகாக்கிரமும் அப்படிங்கிற 23ஆவது அத்தியாயத்தை தான் முழுமையா அலசப் போறோம். நம்ம மனம் ஏன் எப்பவுமே ஒரு குரங்கு மாதிரி அலைபாஞ்சிட்டே இருக்கு, அதை எப்படி ஒரு கூர்மையான ஆயுதமா மாத்துறது அப்படிங்கறத மூலநூல் இருக்கிற துல்லியமான உதாரணங்களோட பார்க்க போறோம். ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட் அது. நிஜமாவே இந்த பயணத்துல வழக்கம் போல என்னோட இணைந்து இந்த கருத்துக்களை எல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலா அனலைஸ் பண்ண நம்ம நிபுணரும் தயாரா இருக்காங்க. ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா ஆரம்பிக்கலாம். நாம நேரா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் டெய்லி பேஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம்னா அது இந்த மனசு கூட பண்ற போராட்டம் தான். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, மனம் அப்படின்னா என்னங்கிறதே பல பேருக்கு இன்னும் ரொம்ப தெளிவா தெரியல. அதாவது மனசுனா என்னன்னே முழுசா புரியாம நாம அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. பல நூற்றாண்டுகளா உலகெங்கும் இருக்கிற அறிஞர்கள் மத்தியில இதுல ஒரு பெரிய குழப்பம் இருந்துட்டே இருக்கு. பதஞ்சலி முனிவர் தன்னோட யோக சூத்திரத்துல யோகா சித்த வருத்தி நிரோதா அப்படின்னு ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. யோகா சித்த வருத்தி நிரோதா. ஆமா, இத மேலை நாட்டு அறிஞர்கள்ல இருந்து நம்ம ஊர் அறிஞர்கள் வரைக்கும் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க தெரியுமா? மனதோட சலனங்களை, அதாவது எண்ணங்களை நிறுத்துறது தான் யோகம் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சித்தம் மனம் ரெண்டுமே ஒண்ணுதானே? அதுதான் இல்ல. சிந்திக்கிற எண்ணங்களை உருவாக்குற அந்த ஒரு விஷயத்தை தானே நம்ம அப்படி மாத்தி மாத்தி கூப்பிடுறோம். எண்ணங்களை நிறுத்துவது யோகம் இல்லனா வேற எதை நிறுத்துவது யோகம்? இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நூல் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆமையை நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அந்த ஆமைக்கு நடுவுல ஒரு ஓடு இருக்குல்ல, அதோட உள்ளுணர்வு, அதாவது அந்த மையப்பகுதி இருக்கு பாருங்க, அதுதான் சித்தம். ஓஹோ, அப்போ அந்த ஆமை வெளியே நீட்டிட்டு இருக்கிற கால்கள்? இந்த வெளியே நீட்டிட்டு இருக்கிற கால்கள் தான் மனம். சித்தங்கிறது ஒரு மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கு மாதிரி. நீங்க செஞ்ச ஒவ்வொரு செயலும், உங்களோட கர்ம வினைகளும் வாசனை அப்படிங்கிற வடிவத்துல அங்க மிக ஆழமா பதிவாய் இருக்கும். வாசனைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த சித்தத்தோட ஒரு சின்ன வெளிப்பாடு மட்டும்தான் இந்த மனம். சரி, இது நான் ஒரு கம்ப்யூட்டர் ஒப்பீட்டோட பொருத்தி பார்க்கலாமா? தாராளமா சொல்லுங்க. இப்போ சித்தம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க் மாதிரி, மனம் அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல ஓடுற ஒரு வீடியோ. நான் என் மனசை அடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களை மட்டும் பலவந்தமா நிறுத்துறது எதுக்கு சமம்னா, கம்ப்யூட்டர்ல ஓடுற ஒரு வைரஸ் வீடியோவை அவசரமா பாஸ் பண்றதுக்கு சமம். கரெக்ட், ரொம்ப சரியான ஒப்பீடு. ஸ்கிரீன்ல வீடியோ நின்னுடுச்சுன்னா வைரஸ் அழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஹார்ட் டிஸ்க்ல அந்த வைரஸ் ஃபைல் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி கர்ம வினை அழிஞ்சிடாது, அந்த வாசனைகள் அப்படியே தான் இருக்கும். சரியா? 100% சரி. கர்ம வினை அழியாதுங்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய விபரீதத்திலையும் கொண்டு போய் விட்டுடும். விபரீதமா? ஆமா, இதத்தான் நூலாசிரியர் ரொம்ப முக்கியமா எச்சரிக்கிறாரு. இப்போ ஒருத்தன் ஏதோ ஒரு தியான பயிற்சியை செஞ்சு தம் மன இயக்கத்தை மட்டும் ஒரு விதமா அடக்கி நிறுத்திடுறான் வைங்க, அவனோட பிறவி இறந்துடுமா? கண்டிப்பா இல்லையே. ஹார்ட் டிஸ்க்ல ஃபைல் இருக்கே. அவேதான். பிறவிக்கான உண்மையான காரணம் அந்த சித்தம் அப்படிங்கிற ஆழமான மையப்பகுதியில அப்படியே உறங்கி கிடக்கு. நீங்க மனசை மட்டும் வலுக்கட்டாயமா அடைச்சு வச்சா அது ரொம்ப பெரிய ஆபத்து. எனக்கு இங்க ஒரு பெரிய டவுட் வருது. ஆபத்து அல்லது விபரீதம்னு சொல்றீங்களே, மனச அமைதியாக்குறது எப்படிங்க ஆபத்தாகும்? நல்ல கேள்வி. இப்போலாம் இன்டர்நெட்ல எங்க பார்த்தாலும் மைண்ட்ஃபுல்னஸ், கிளியர் யோர் மைண்ட் அப்படின்னு தானே சொல்லி தராங்க. ஒண்ணுமே யோசிக்காம மனச காலியா வச்சிருக்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரே மருந்துன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்களே. இப்ப கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த வாசனைகள் அல்லது கர்ம பதிவுகள் அப்படிங்கிறது வெறும் குப்பைகள் கிடையாது. அவை எல்லாமே ஒரு வகையான ஆற்றல். எனர்ஜி. கரெக்ட். அந்த ஆற்றல் செயல்படணும்னா, வெளியே வரணும்னா ஒரு கருவி தேவை. அந்த கருவி தான் மனம். இப்போ நீங்க மனசை பலவந்தமா நிறுத்திட்டீங்கன்னா, சித்தத்துல தேங்கி கிடக்கிற அந்த ஆற்றல் எங்க போகும்? எங்கேயாவது வெளியே போய் தானே ஆகணும். கண்டிப்பா வெளியேறியே தீரணும். மனம் அப்படிங்கிற கருவி வேலை செய்யலன்னா சித்தம் என்ன செய்யும் தெரியுமா? மனதோட துணையே இல்லாம நேரடியா உடம்ப ஆட்கொண்டு
உடல் வழியா தன் கர்மச் செயலை செய்ய ஆரம்பிச்சிரும். ஓ! இது கேட்கறதுக்கே கொஞ்சம் பகீர்னு இருக்கு. அதாவது என் சிந்தனை இல்லாம, என் கண்ட்ரோலே இல்லாம என் உடம்பு இயங்க ஆரம்பிச்சிரும்னு சொல்றீங்க. ஆமா, நான் எதையோ செய்வேன், ஆனா அத நான் ஏன் செய்றேன்னு எனக்கே தெரியாது. என் விருப்பம் இல்லாமலேயே சில காரியங்கள நான் செய்வேன். எக்ஸாக்ட்லி. அது ஒரு வகையான தன்னுணர்வற்ற நிலை. அதனால்தான் சித்தவிருத்தி நீரோதம் அப்படிங்கிறதுக்கு மனதை அடக்குவது அப்படின்னு மேலோட்டமா அர்த்தம் எடுத்துக்கிறது தப்புங்கிறாரு ஆசிரியர். அப்போ சித்தத்தோட சலனங்கள தான் நாம அமைதிப்படுத்தணும். ஆமா, அந்த ஆணிவேரான சித்தத்தோட ஆழத்தை அமைதிப்படுத்தணும். வாசனைகளை கொண்ட சித்தத்தின் விருத்திகளை தடுத்தா மட்டும்தான் கர்ம அழியும். அதுதான் உண்மையான யோகம். ம். ரொம்ப தெளிவா புரியுது. சித்தம் தான் அடிப்படை. அத தான் நாம ஹேண்டில் பண்ணணும். ஆனா எனக்கு இங்க ஒரு லாஜிக்கலான முரண்பாடு தோணுது. என்னன்னு சொல்லுங்க. சித்தத்தை அமைதிப்படுத்துறதா நம்ம இறுதி நோக்கம்னா, யோக பயிற்சிகள் ஏன் எப்பவுமே முதல்ல உடம்பையும் மூச்சையும் டார்கெட் பண்ணுது? ம், அட்டாங்க யோகம்னு சொல்லப்படுற 8 படிகள்ல முதல் படிகளான இயமம், நியமம், ஆசனம் இது எல்லாமே உடம்பு சம்பந்தப்பட்டதாவோ அல்லது பிஹேவியர் சம்பந்தப்பட்டதாவோ தானே இருக்கு. ஏன் நேரா யோகிகள் மூளைக்கோ அல்லது சித்தத்துக்கு போகக்கூடாது? இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னு வைங்க. நேரா போய் கூரைய போட முடியுமா? முடியாதுல்ல. வலுவான அடித்தளம் வேணும். ஆமா, பேஸ்மெண்ட் முக்கியம். அதே மாதிரிதான் இயமம், நியமம், ஆசனங்கள் இதெல்லாமே ஒரு விதமான நற்பண்புகளை, உடலோட அடித்தளத்தை உருவாக்குபவை. ஆனா இதைத் தாண்டி பிராணாயாமம் அப்படிங்கிற 4வது நிலை வரும்போதுதான் உண்மையான அறிவியல் மாற்றமே உடம்புக்குள்ள நிகழுது. பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி தானே? நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிராணாயாமம் அப்படிங்கிறது வெறுமனே மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறது மட்டும் இல்ல. அது நரம்புகளோட சலனத்தை குறைக்கிற ஒரு பெரிய அறிவியல். மூச்சு பயிற்சிக்கும் அந்த ஆழமான சித்தத்துக்கும் என்னங்க சயின்டிபிக் லிங்க் இருக்கு? வெறும் காத்த உள்ள இழுத்து விடுறதால என் சிந்தனை எப்படி மாறும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற பயாலஜி ரொம்ப நுட்பமானது. நம்ம உடம்போட நரம்புகள் சாதாரண நேரத்துல எப்படி இருக்கும்? பலவிதமான எமோஷன்ஸ்னால அது தாறுமாறா துடிச்சிட்டு இருக்கும். ஆமா, டென்ஷன், கோபம் எல்லாம் வரும்போது உடம்பே துடிக்கும். நரம்புகள் துடிச்சா அதுக்கு நேரடி தொடர்புல இருக்கிற மூளை அணுக்களும் அதுக்கேத்த மாதிரி தாறுமாறா துடிக்கும். மூளை அணுக்களோட துடிப்பு சீரற்றதா கொந்தளிப்பா இருக்கும்போது அந்த மூளையை சார்ந்து இயங்குற மனசின் நிலை எப்படி இருக்கும்? நிச்சயம், அதுவும் தாறுமாறா தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதேதான். ஒரு கொந்தளிக்கிற மனசை வச்சுக்கிட்டு உங்களால சித்தத்தோட ஆழத்துக்கு போகவே முடியாது. ஓ, அதாவது இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வேலை செய்யுது. நரம்பு, அப்புறம் மூளை, அப்புறம் மனம். அதைத்தான் மூல நூல் ரொம்ப வலியுறுத்துது. பிராணாயாமம் செய்யும்போது நாடி நரம்புகளோட அந்த சலனம் அமைதி அடையுது. நரம்புகள் அமைதியான மூளை அணுக்களோட சலனம் நிம்மதி அடையுது. அப்போ மூளை அணுக்கள் சீரா இயங்கும்போது மனம் தானாவே அமைதியாயிடும். கரெக்ட். எந்த தடையும் இல்லாம மனம் அமைதியா தன் வேலையை செய்ய தொடங்கும். இது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது இது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு மாயாஜால தத்துவம் கிடையாது. இது பியூர் பயாலஜி. கண்டிப்பா. மூளை அணுக்கள் அப்படிங்கிற ஹார்ட்வேர் அளவுக்கு அதிகமா சூடாகாம அதோட கூல் டவுன் ஸ்டேட்ல இருந்தாதான் அது மேல ரன் ஆகுற மனம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் எந்த வைரஸும் இல்லாம ஹேங் ஆகாம சீரா இயங்கும். சரியா? ரொம்ப சிறப்பான ஒப்பீடு. இது கேக்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். உடம்ப அமைதிப்படுத்துறது, மனசை சரி பண்றதுக்கான ஒரு மெக்கானிக்கல் வழிமுறை. எக்ஸாக்ட்லி. ஹார்ட்வேர் அமைதியா இருக்கணும். அதுக்காக தான் பிராணாயாமம். சரி, இப்ப பிராணாயாமம் மூலமா மூளை அணுக்களை அமைதிப்படுத்தி மனசை ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்துட்டோம். ஒரு அமைதியான சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அடுத்து என்ன பண்றது? அதான் எனக்கும் அதே கேள்விதான். அந்த அமைதியான மனசை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்றது? அமைதியான கம்ப்யூட்டர் அப்படியே வச்சிருக்கிறதால எந்த பயனும் இல்லையே. ஆமா, ஆற்றல் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு திசை வேணும்ல. கரெக்ட். இங்கதான் இந்த அத்தியாயத்தோட மைய கருத்தான ஏகாக்ரம், அதாவது தாரணை அப்படிங்கிற விஷயம் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். சாதாரணமா நம்ம மனம் ஒரு குரங்கு மாதிரி பல கிளைகளுக்கு தாவிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மனச ஒரு திசை நோக்கி பாயும் அம்பா மாத்துறது எப்படி? இத நான் ஒரு லேசர் கதிர்வீச்சோட ஒப்பிட்டு பாக்குறேன். சாதாரண வெளிச்சம் அறையில இருக்கிற எல்லா இடத்துலயும் பரவும். ஒரு அறைய வெளிச்சமாக்க முடியுமே தவிர வேற எந்த பெரிய வேலையும் செய்ய முடியாது. உண்மைதான். ஆனா அதே ஒளிய ஒருமுகப்படுத்தி ஒரு லேசர் கற்றையா மாத்துனா அது இரும்பையே அறுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறும் இல்லையா? அந்த லேசர் மாதிரி மனச மாத்துறது தான் இந்த ஏகாக்கிரமா. அந்த லேசர் உதாரணத்தை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சாதாரண மனசுக்கும் ஏகாகிரப்பட்ட மனசுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்க மூல நூல்ல 3 பிரம்மாண்டமான உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. ஓ, அந்த 3 உதாரணங்களையும் நம்ம கொஞ்சம் ஆழமா அலசுவோம். முதல் உதாரணம் ரேடியோ அலைகள் பத்தினது. சாதாரணமா நம்ம மனதோட அலைவேகம் எப்படி இருக்கும் தெரியுமா? கருவிகள் மூலமா அளவிட்டா சில சமயம் ரொம்ப உசந்தம், சில சமயம் ரொம்ப குறைஞ்சும் தாறுமாறா இயங்கும்.
ஆமா, வேகம் அதிகமாவும் கம்மியாவும் மாறிட்டே இருக்கும். இதுதான் அந்த சாதாரண வெளிச்சம். ஆனா மனம் ஏடாகிற நிலைக்கு பண்பட மன அலைகள் ஒரே அளவுல உயர்வதாகவும் ஒரே வேகமுடையவையாகவும் மாறும். முழுசா ஏகாகிரப்பட்ட மன அலை எப்படி இருக்கும்னா அதுல அலைத்தன்மையே கண்ணுக்கு தெரியாது. வாவ்! ஒரு அம்ப வில்லிலிருந்து விட்டா அது எப்படி எந்த ஒரு தயக்கமும் விலகலும் இல்லாம நேரா இலக்க நோக்கி பாயுமோ அப்படி சிறிதும் சலனம் இல்லாம ஒரே திசையில இயங்கும். ஒரு நேர்கோடா, ஒரு ஃப்ளோ ஸ்டேட் மாதிரி பாயிறது. சரி, ரெண்டாவது உதாரணம் என்ன? ரெண்டாவது ஒரு காட்சி சாலை, அதாவது ஒரு மியூசியம் சம்பந்தப்பட்ட உதாரணம். நம்ம சாதாரணமான ஒரு வினாடிக்கு 10 வெவ்வேறு விதங்களா தெரியும். எப்படி? சப்தம், ரூபம் அந்த மாதிரியா? ஆமா, சப்தம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு புலன்கள் வழியா வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மியூசியத்துக்குள்ள போய் ஒரு நிமிஷத்துல 10 காட்சிகளை அவசரமா பாக்குற மாதிரி. இத இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிட்டா நம்ம மொபைல் போன்ல ரீல்ஸ் இல்லனா ஷார்ட்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஒரு 30 செகண்ட் வீடியோல ஒரு சோகமான நியூஸ் பாக்குறோம், அடுத்த வினாடியே ஒரு காமெடி வீடியோ, அதுக்கடுத்து ஒரு சமையல் வீடியோ, அப்புறம் ஏதோ ஒரு அரசியல் விவாதம். நாம அந்த மியூசியத்துக்குள்ள பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, கடைசியில என்ன ஆகுது? 10 நிமிஷம் கழிச்சு முதல்ல என்ன பார்த்தோன்னு கேட்டா நமக்கு ஞாபகமே இருக்காது. மூளை சோர்ந்து போகுதே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுசா உள்வாங்கறது இல்ல. எந்த தெளிவும் நமக்கு கிடைக்காது. நீங்க சொன்னதுதான் இதோட நிஜமான பாதிப்பு. வினாடிக்கு 10 எண்ணங்களா தெரியற அந்த மனசால எந்த உண்மையான அறிவையும் நம்ம பெற முடியாது. ஆனா பல நிமிஷங்கள் வரை ஒரே காட்சிய, ஒரே ஓவியத்தை உற்று பார்த்தா அதில் உள்ள அத்தனை நுணுக்கங்களையும் அறியலாம் இல்லையா? கண்டிப்பா முடியும். ஏகாக்கிரப்பட்ட மனம் ஒன்றையே நினைத்து, ஒன்றையே பார்த்து, ஒன்றையே கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட மனசால மட்டுமே எண்ணப்படும் பொருளை பத்தின மிக ஆழமான, விளக்கமான அறிவை பெற முடியும். மனசு செதறவிடாம ஒரே இடத்துல முழுமையா குவிக்கிறது, இது உண்மையாவே ரொம்ப அவசியமான ஒண்ணு. சரி, அந்த மூணாவது உதாரணம். மூணாவது உதாரணம் ஒரு பலசாலிய பத்தினது. இது சக்தியோட மையத்தை குறிக்குது. ஒரு பலசாலி தன் கைகளால நிமிஷத்துக்கு 10 பேரை வெவ்வேறு திசைகள்ல அடிச்சா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தருக்கும் வலிக்கும், ஆனா அது கொஞ்சம் குறைவான வலியா தான் இருக்கும். ஏன்னா அவனோட சக்தி 10 பேருக்கு பிரிஞ்சு போகுது. ஆனா அதே பலசாலி சில நிமிஷங்கள் வரை தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி ஒரே ஆளை தொடர்ந்து அடிச்சா அவனுக்கு தாங்க முடியாத வேதனை உண்டாகும். அதுபோலவேதான் சலனிச்சுக்கிட்டே இருக்கிற சிதறிய மன எண்ணத்துக்கு சக்தி ரொம்ப குறைவு. ஆனா ஏகாகிரப்பட்ட ஒரே எண்ணத்துக்கு சக்தி மிக மிக அதிகம். கொஞ்சம் பயமா இருக்கு இதை கேட்கும்போது. லேசர், அம்பின் வேகம், பலசாலியோட முழு சக்தி, இதெல்லாம் பிரம்மாண்டமான ஆற்றல். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மனசை நான் உருவாக்கிட்டேன்னு வச்சுப்போம். இதை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்துறது? அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்டிங்க. ஏன்னா ஒரு லேசரை வச்சு நாம ஒரு கண்ணுல அறுவை சிகிச்சை செஞ்சு குணப்படுத்தவும் முடியும். அதே லேசரை வச்சு ஒருத்தரை காயப்படுத்தவும் முடியும் அல்லவா? இங்கதான் மிகப்பெரிய உளவியல் மற்றும் ஆன்மீக எச்சரிக்கையை நூலாசிரியர் முன்வைக்கிறாரு. இத ஒரு பரந்த கோணத்துல நாம இணைத்து பார்த்தோம்னா, ஏகாக்கிரப்படுத்தப்பட்ட மனதிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஈர்ப்பு சக்தி உண்டு. ஈர்ப்பு சக்தியா? ஆமா, அந்த மனம் எந்த பொருளை பற்றி ஏகாக்கிரப்படுத்தப்படுகிறதோ அந்த பொருளை பத்தின அறிவு கிடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொருள் நினைப்பவனே வந்தடைவதற்காகவே மனசக்தி பிரபஞ்சத்துல செயல்படத் தொடங்குது. கொஞ்சம் போடுங்க. இது அப்படியே இப்போல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி இருக்கே. ஆமா, கிட்டத்தட்ட அதேதான். நான் எதை ஆழமா சலனம் இல்லாமல் நினைக்கிறனோ அது என்னை தேடி வரும்னு சொல்றீங்களா? செல்வமோ ஆரோக்கியமோ பலமோ எதுவா இருந்தாலும். கண்டிப்பா நல்ல விஷயங்களை பத்தி ஏகாக்கிரம் செஞ்சா சீக்கிரமே அவை கிடைக்கப் பெறலாம். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்து? நீங்க உங்களுக்கு வேண்டிய நல்லது நினைச்சா அது வரும். ஆனா ஒருவன் மற்றவனுக்கு தீமை செய்யணும்னு இந்த ஏகாக்கிர மனதோட நினைச்ச என்ன ஆகும் தெரியுமா? அந்த பிரம்மாண்டமான மனசக்தி அத்தீமைய வெகு சீக்கிரமா அவனுக்கே திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடும். இது இயற்கை விதி. நாம வீசுற கல் நம்ம தலையிலேயே வந்து விழுகிற மாதிரி. அதனாலதான் நாம முந்தைய பகுதியில பேசின அந்த இயமம் நியமம் போன்ற நற்பண்புகள் மிக முக்கியம்னு ஆசிரியர் சொல்றாரு. நல்லொழுக்கம், கருணை, பகைவனுக்கும் தீங்கு நினைக்காத மனப்பக்குவம் இதெல்லாத்தையும் முதல்ல அடையணும். அப்படிப்பட்ட பக்குவம் இல்லாம ஒருவர் ஏகாகிரம் அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கையில எடுத்தா அது அவனே அழிச்சிடும். சரி, இந்த தத்துவங்கள் ஆபத்துகள் எல்லாமே ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ஆனா ஒரு சாதாரண மனிதன் எத்தனையோ பிரச்சனைகளோட டெய்லி லைஃப் ஓட்டுற ஒருத்தர் இதை எப்படி பிராக்டிகலா செய்யறது? ஏகாகிரம் பயிற்சி செய்யணும்னு நான் கண்களை மூடி உட்கார்ந்த அடுத்த வினாடியே என் மனசு கேஸ் பில் கட்டணும், ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு 1000 இடங்களுக்கு ஓடுதே. மூல நூல் இதை எப்படி ஃபேஸ் பண்ண சொல்லுது? நீங்க சொன்னதுதான் நடக்கும். அதுதான் இயற்கையான இயல்பு.
இதுக்கான வழிகாட்டல நூல் ரொம்ப தெளிவா சொல்லுது. முதல்ல ஓரிடத்துல அமைதியா அமர்ந்து ஏதாவது ஒரு எண்ணத்தை, அது ஒரு பொருளாகவோ லட்சியமாகவோ இருக்கலாம், அத மனக்கண்ணுல நிறுத்தி கவனத்தை குவிக்கணும். ஆனா மனம் அலைபாயுமே. கண்டிப்பா அலைபாயும். நீங்க வேற ஏதோ எண்ணத்துல மிதந்துட்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்துல அட நாம நினைக்கத விட்டுட்டு வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு உரைக்கும் அல்லவா? ஆமா, அந்த மைக்ரோ செகண்ட் நாம கிளாஸ்ல தூழி வழிஞ்சிட்டு திடீர் முழிப்போல, அது போல ஒரு தருணம். ஆனா அந்த தருணத்துல நாம என்ன செய்வோம்? நம்ம மேலேயே நாம கோபப்படுவோம், விரக்தி அடைவோம், எனக்கு தியானமெல்லாம் செட் ஆகாதுன்னு எழுந்து போயிடுவோமே. அதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தப்பு. நூல் என்ன சொல்லுதுன்னா, அந்த தருணத்துல பதறாம, கலவரப்படாம, உங்க மேல நீங்களே கோவப்படாம, ரொம்ப நிதானமா மனச பிடிச்சு இழுத்து வந்து பழைய நினைப்பிலேயே மீண்டும் நிலைநிறுத்தணும். இது கஷ்டமாச்சு. இதுக்கு 2 விஷயங்கள் தேவைன்னு சொல்றார். அபியாசம் மற்றும் வைராக்கியம். அப்பியாசம்னா பயிற்சி, அது புரியுது. ஒரு ஜிம்ல போய் தசைகளை வலுவாக்குற மாதிரி மனம் சிதறும்போது அதை மீண்டும் மீண்டும் இழுத்துக்கிறது ஒரு பழக்கம், ஒரு மசில் மெமரி மாதிரி. ஆனா இந்த வைராகியம் எதுக்கு? வைராக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு எரிபொருள் மாதிரி. இந்த உலகத்துல இருக்கிற மத்த அற்பமான விஷயங்கள் மேல பற்று இல்லாம நம்ம இலக்குல மட்டும் தீவிரமா இருக்கிறதே வைராக்கியம். ஓ, அந்த வைராகியம் இருந்தாதான். ஆமா, அந்த வைராக்கியம் இருந்தாதான் மனம் சிதறும் ஒவ்வொரு முறையும் அதை திரும்ப இழுத்து வர உங்களுக்கு சலிப்பு ஏற்படாது. இந்த அபியாசமும் வைராக்கியமும் எவ்வளவு தூரம் வலுவா இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் ஏகாக்கிர சித்தி உங்களுக்கு கிடைக்கும். இது நாம ஆழமா யோசிச்சா இது உண்மையாவே ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் பாடம். நம்ம எதன் மேல நம்ம கவனத்தை குவிக்கிறோங்கிறதுல ஒவ்வொரு நொடியும் நம்ம எவ்வளவு விழிப்போட இருக்கணும் அப்படிங்கறது இது உணர்த்துது. ஆமா, கண்டிப்பா. நாம அறியாமலேயே நம்முடைய லேசர் போன்ற கவனத்தை வேண்டாத விஷயங்கள்ல, நெகட்டிவான சிந்தனைகள்ல, கோபத்துல, மற்றவர்களோட வாழ்க்கையில குவித்து அதையே நம்ம வாழ்க்கையில ஈர்த்து கொண்டிருக்கிறோங்கிற உண்மைய இந்த நூல் முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. அதுதான் இந்த 35 கால யோக சாதனையின் ரகசியம். உடம்ப அமைதிப்படுத்தி, மூச்சை சீராக்கி, மனச ஒருமுகப்படுத்தி, அந்த ஒருமுகப்பட்ட பிரம்மாண்டமான சக்திய நல்லவற்றின் மீது மட்டுமே செலுத்தணும். ரொம்ப அற்புதமான விளக்கம். இந்த ஆழமான தேடலை கவனிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். மனம் அப்படிங்கிறது உங்களை ஆட்டிப் படைக்கிற ஒரு எஜமானன் கிடையாது, நீங்க பயன்படுத்த காத்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கருவி. 100% உண்மை. இப்போ உங்களிடம் நான் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். உங்கள் மனதின் அலைவரிசை இப்போது எதை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது? உங்கள் கவனம் எதில் குவிகிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக உருமாறுகிறது என்றால், இன்று உங்கள் ஏகாகிரத்தை நீங்கள் எதை நோக்கி செலுத்தப் போகிறீர்கள்? உங்கள் ஆசைகளை நோக்கியா அல்லது உங்கள் அச்சங்களை நோக்கியா? சற்று சிந்தித்துப் பாருங்கள். ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.